ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா கேக் இருக்கா இல்லையா, அவகிட்ட அவளோட பொண்ணை கொண்டு போய் விடுறா. அதாவது ஹீரோயினும் வேலைக்கு போறா. அவங்க அப்பாவும் அவங்க அண்ணாவும் ரெண்டு பேருமே சேர்ந்து சர்ஃபிங்காக பீச்சுக்கு போறாங்க. இப்பதான் கேட்ட காட்டுறாங்க. அவ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோயினும் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஆல்ரெடி வந்து லாஸ்ட் எபிசோட்லயே காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவ பிங்கி கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. அதாவது நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இவ செம்ம ஷாக்ல இருப்பா. அப்ப பிங்கி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு நீ வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும், இல்ல அப்படின்னா உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், இதை நீயாவே வந்து டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கேட் என்ன சொல்றான்னா, எனக்கு வந்துட்டு ஒன்னும் 18 வயசுக்குள்ள இல்ல, நான் 18 வயசுக்கு மேல ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்னோட டிசிஷன் தான், இது எல்லாமே வந்துட்டு நான் தான் முடிவு பண்ண போறேன், நான் நாளைக்கே வந்து அபார்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு உங்களோட டேட்டா பேஸ்ல இருக்க என்னோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சே ஆகணும் அப்படின்னும் போது, கவலைப்படாத, நாங்க பேஷண்டோட டீடைல் எதையும் வெளியில விட மாட்டோம், உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றா. நீ கண்டிப்பா வந்து ஒரு கவுன்சிலரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அனுப்புறா. உள்ள வந்த பிறகுதான் அவளுக்கு தெரியுது ஹீரோயின் தான் அங்க இருக்கான்னு. ஹீரோயினுமே ஷாக்ல இருக்கா இப்போ. உடனே ஹீரோயினும் வந்து கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறா. எனக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரியணும், இது எல்லாமே வந்து நான் ஒரு ப்ரொசீஜருக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு ஒன்று. சரி ஓகே, எனக்கு சீக்கிரமாக முடிச்சிருங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இவங்களுக்கு ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேச பிடிக்கல. அப்போ என்ன கேட்குறான்னா, நீ இது வரைக்கும் வந்துட்டு எத்தனை செக்ஷுவல் பார்ட்னர் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு செம்மையாக கோவம் வருது. இல்லைம்மா, இது ப்ரொசீஜர், நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. இந்த விஷயம் வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நீ சொல்லிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, இல்லை நான் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோம், அவன் சீக்கிரமே வந்து அவங்க பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். பட் இதை காரணமாக வச்சு நான் அவனை அர்ஜென்ட் பண்ண விரும்பலை, இதை காரணமாக வச்சு நான் அவனை பிளாக்மெயில் பண்ணவும் விரும்பலை. இது என்னோட லைஃப், இதை நான் தான் முடிவு பண்ணணும், ஸோ நான் அபார்ஷன் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேம்மா, நீ தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு சொல்றியே, அப்புறம் எதுக்காக இவ்வளோ பயப்படுற, எதுக்காக உனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு டென்ஷன்லாம் ஆகல அப்படின்னு சொல்றா. அவளுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசவே சுத்தமா பிடிக்கல. நம்ம ஹீரோயினுக்குமே வெறுப்பு தான் வருது. அதோட நேரா போய் பிங்கி கிட்ட கேட்குறா, எதுக்காக நீ அவளை என்கிட்ட அனுப்பிவிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் என்ன பண்றது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கே ஷாக்கிங் தான், அதனால எப்படியாவது உனக்கு தெரிஞ்சுதானே ஆகணும்னு சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவகிட்ட எனக்கு பேசவே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது புருஷன்காரனுக்கு இதை தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றா. அவன் என்னதான் டிசைட் பண்றான் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது பிங்கி என்ன சொல்றான்னா, ஏய் நம்ம வந்து பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியில சொல்லக்கூடாது, அது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து புருஷன்காரனையும் பையனையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து சர்ஃபிங்க்கு வந்திருக்காங்க. இவன் ரொம்பவே வந்து பையனை நல்லா தான் பாத்துக்கிறான். வீட்டுக்கு போயிட்டும் வந்துட்டு ஹீரோயின் வந்து பதட்டத்திலேயே இருக்கா. இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டா எந்த பொண்டாட்டி தான் ரிலாக்ஸா இருக்க முடியும், செம டென்ஷனா இருக்கா. ஆனா புருஷனும் பசங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இப்போதைக்கு இவ எதையுமே டிஸ்கஸ் பண்ணல. நைட்டு ஹீரோயினுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அதாவது ப்ரொஃபசர் சுத்தமா போனே அட்டன் பண்ண மாட்டாரு. அவர் வீட்டு கதவை தட்டினாலும் போயிட்டு யாருமே இல்லைன்ற மாதிரி திரும்பி வந்துட்டாங்க. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு சொல்லி இவளை அனுப்புறாங்க. ஹீரோயினும் போயிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு ரொம்ப நேரமா கதவை தட்டுறா. போன் பண்ணி பாக்குறா, எடுக்கவே இல்லை. ஆனா அவர் உள்ளதான் இருக்காரு. பார்த்தா அவர் வந்துட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு அவருக்கு சுயநினைவே இல்லாத அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவ பார்த்த உடனே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. கதவை கூட அவர் பூட்டல. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க மூவ் ஆன் பண்ணவே போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறா. உனக்கு இதெல்லாம் புரியாது, உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அதனால உனக்கு நான் சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் வந்து அவர்கிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறா. அவன் வந்து அஃபேர்ல இருக்கான், இப்ப அந்த பொண்ணு கன்சீவா இருக்கா, எனக்கே என்ன பண்றதுன்ற முடிவை என்னாலேயே எடுக்க முடியாம தான் நான் இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது இவருக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. சாரிம்மா, நான் வந்துட்டு உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன், நான் உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இதை சொல்லலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட குடும்பம் மட்டும் பிரியறதுக்கு நீ விட்டு கொடுத்துறாத,
ஏன்னா உனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்காகவாவது நீங்க குடும்பமா வாழணும். அதுக்காக நீ என்ன பண்ணணுமோ அத பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர படுக்க வச்சுட்டு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்த பூராவும் நைட் அங்கேயே இருந்து ஃபுல்லா கிளீன் பண்றா. மறுநாள் காலையில அவர் தூங்கி எழுந்து வராரு. பார்த்தா குக் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவ என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க சரியாகிற வரைக்கும் நீங்க இங்க இருக்கக்கூடாது. என்னோட ஆன்ட்டியோட வீட்ல போய் இருங்க. அது ஒரு ஃபார்ம். அவங்க அங்க பாத்துக்கிறாங்க அந்த ஃபார்ம. அது மட்டும் இல்லாம எங்க ஆன்ட்டி பயங்கரமா வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்கள ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க அப்படின்னும் போது, ஏய் நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நேத்து நைட்டு நான் பார்த்தேன். நீங்க நிறைய டேப்லெட்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாம சாப்பிடக்கூடாது. அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். இனிமே உங்களுக்கு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இவராலையும் ஒண்ணும் பேச முடியல இவளை எதிர்த்து. அதோட நேரா வீட்டுக்கு போறா. புருஷன்காரர் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான். அதனால அவ என்ன கேக்குறா அப்படின்னா, நான் உன்கிட்ட ஓப்பனா ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். நீ எதனா ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏய் என்ன பேசுற நீ? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அது எப்படி என்கிட்ட இந்த வார்த்தையை போய் கேட்ட அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். ஹீரோயினுக்கே அடே எப்பா என்னடா ஆஸ்கர் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கு. நானே ஹோட்டல்ல பாத்துக்கிறேன், மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றேன், எங்க அம்மாவை போய் பாத்துக்கிறேன், பசங்களை பாத்துக்கிறேன். நான் இன்னும் எவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா? உனக்கு வந்து எனக்கு எங்க டைம் இருக்குன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, டே ஒரே ஒரு வார்த்தை ஆமா இல்ல இவ்வளவு சொன்னீங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு கேக்குறா. இல்ல அப்பனா போதுமா அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மானே தேனே அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறான். என்னடா செல்லம் எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறமும் நீ என்ன நம்ப போறது இல்லையா? நான் இவ்வளோ சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நம்பு. எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் குழந்தைங்களும் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இப்ப புதுசா ஒரு பேஷண்ட் வராரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு பெரிய ஆக்டர். இவர் வந்து பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காராம். அதனால ஹீரோயினை பார்க்கணும் கவுன்சிலிங்காக அப்படின்னு வந்திருக்காரு. இவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமா பேரும் புகழும் இருக்கு. ஆனாலும் என்னோட லைஃப் வந்து ஒரே எம்டியா இருக்கு. அது ஏன்னு புரியல. அதை நினைக்கும் போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. பேர் புகழ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அப்ப கஷ்டமா இருந்தது, ஸ்ட்ரெஸ் ஆச்சு. அதே மாதிரி வந்து இப்ப பேரும் புகழுமா இருக்கும் போதும் அதே மாதிரி வந்துட்டு எல்லாம் இருக்கு. ஆனா சுத்தமா எதுவுமே நம்மளோட லைஃபே ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீங்க இதை மென்டல் இல்னஸ்னு நினச்சிக்கிறீங்க. இது மென்டல் இல்னஸ்னா இல்லை. எல்லாரோட லைஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் யோசிக்கும் போது எம்டியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இப்போதைக்கு இது போதும், 2 வாரம் கழிச்சு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. 2 வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு எப்பனா அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அது இல்லைன்னா உங்களோட ஃபோன் நம்பராவது கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஃபோன் நம்பர் இல்லை, நான் என்னோட இமெயில் அட்ரஸை தரேன். எனக்கு ஃபோன்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும், நான் உடனே உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றா. பிங்கியும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிங்கி என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா. கேக் வந்து அபார்ஷன் பண்ண போறா. நீ என்ன முடிவுல இருக்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் என்ன முடிவு எடுக்க முடியும்? நான் முடிவெடுக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்ப அவனுக்காவது நம்ம தெரியப்படுத்தணும். இருந்தாலும் அவ அபார்ஷன் பண்ணாலும் எனக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான். கன்ஃபார்மா வந்து அவங்க 2 பேருக்குள்ளயும் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஸோ கண்டிப்பா பிரிஞ்சிடுவாங்க. நீ ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அவ ஃபேமிலியா வந்து மாமியாரை பாக்குறதுக்காக போயிருக்கா. அங்க பசங்க கூட புருஷங்கார விளையாடிக்கிட்டு இருக்கும் போது மாமியார் என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கும் அவனுக்கும் எதனா சண்டையா, எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது, ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறா. இல்ல உன் கண்ணே வந்து வித்தியாசமா இருக்கு, அவனை நீ பாக்குற பார்வையே இப்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு மாமியார் கேக்குறாங்க. அப்ப மாமியாருக்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் போல. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனே என்கிட்ட வந்து சொன்னான். நான் வந்து மரியாதையா அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டியையும் உன் பிள்ளைங்களையும் பாருன்னு சொன்னேன். அவன் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிடுவான்னு நினைச்சேன். இன்னமும் அவன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதம்மா, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. கண்டிப்பா வந்து குழந்தைங்களையும் உன்னையும் விட்டுட்டு அவன் போகமாட்டான். அதுவும் குழந்தைங்க இருக்க ஃபேமிலியை விட்டுட்டு எந்த ஒரு ஆம்பளையும் டக்குன்னு போயிட மாட்டாங்க. அதனால அவன் உன் கூட தான் இருப்பான். நீ எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்றா. இது அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவனுக்கு தெரியாது, அந்த பொண்ணு இன்னைக்கு அபார்ஷன் பண்ண போறா அப்படின்னும் போது அவனுக்கு சொல்லணும். அப்பனா கண்டிப்பா வந்துட்டு அதை நீ தான் அவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றா. நீங்க என்னதான் என்ன பண்ண விரும்புறீங்கன்னு எனக்கே புரியல. நீங்க இப்பதான் வந்து கொஞ்சம் தைரியமா இரு, அவன் வந்து உன் குடும்பத்தோட தான் வாழ்வான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே வந்து அது அவனோட குழந்தைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இவங்க பண்ண தப்புக்கு அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும், அது ஒரு உயிராச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க.
நான் கூட நீங்க எனக்காக பேசுவீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு, இப்ப எனக்கு நல்லாவே எல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, மொபைல எடுத்து பிங்கிக்கு மெசேஜ் அனுப்புறா. இப்ப நீ வந்துட்டு புருஷன்காரனுக்கு எப்படியாவது அத மெசேஜ் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்றா. அடுத்த நிமிஷமே வந்து அவளும் ஃபோன் பண்றா இவனுக்கு. "உனக்கு நல்லாவே தெரியுமா? உண்மைதானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமா எனக்கு தெரியும். கன்ஃபார்ம் தான். 5 மணிக்கு அவ அபார்ஷன் பண்ண போறா" அப்படின்னு சொன்னபோது, "எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு ஹோட்டல்ல. நான் உடனே போய் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அர்ஜென்ட்டா அங்கேருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வருது. அதே நேரத்துக்கு கேட்ட காட்டுறாங்க. கேட் வந்துட்டு வேற ஒருத்தன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் வேகமா கார்ல போயிட்டு இருக்கான். கரெக்டா அவ கிளினிக் உள்ள போகிற நேரத்துக்கு வந்து தடுத்துறான். தயவு செஞ்சு வந்து இதை பண்ணிடாத. இது வந்துட்டு எதுக்காக நீ என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. அது இப்போ முக்கியம் இல்லை. நீ தயவு செஞ்சு நம்மளோட குழந்தைய அழிச்சிடாத அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சுறான். அந்த ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாகுது. ஃப்ரெண்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ என்னவோ தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு யோசித்துக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் கேட்க விட மாட்டான் புருஷன்காரன். டார்லிங், நம்மளோட காதலில் உருவான குழந்தை இது. தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். எனக்காக வந்து இந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாத அப்படின்றானா. இவளுக்கு மைண்டே மாறிடுது. இப்பதான் பிங்கி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றா, அபார்ஷன் பண்ணிக்கலையா, கடைசி நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ன உடனே, அது யாரா இருக்கும், உன் புருஷன்காரனா தான் இருக்கும், வேற என்ன பண்றது. அப்ப அவன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான்னா, அப்ப கண்டிப்பா அவன் வந்து அவளையும் விடுறதுக்கு தயாரா இல்லைன்னு தான் அர்த்தம். இப்ப என்னதான் பண்றது அப்படின்னும் போது, நான் வந்து முடிவெடுக்க முடியாது, அவன் தான் இதுல முடிவெடுக்கணும். அப்படி அவன் கடைசி வரைக்கும் முடிவெடுக்கல அப்படின்னா 2 பேர் கூடயும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சான்னா, அப்ப நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கேட்டையும் புருஷன்காரனையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு கேட் என்ன சொல்றானா, நீ அவசரப்படுறியா இல்ல நான் அவசரப்படுறேனானே எனக்கு தெரியல. நான் வேற நீ சொன்ன உடனே பண்ணாம வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாள்ல வயிறு பெருசாயிடும். நான் என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னும் போது, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடு, நான் இது எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை தான் நீ 2 வருஷமா சொல்ற, ஆனா நீ எதையும் பண்ண மாட்ற அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின்ல தான் மீட் பண்ணி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அவனும் இவளும் வந்துட்டு ஃபாரின்லயே போய் போய் ஒரு வாட்டியும் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இவ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி நானும் அங்கேயே வந்துடுறேன். அப்பனா நமக்கு அங்க ஒருத்தர் பார்க்க ஈஸியா இருக்கும் இல்லையா. நம்ம 2 பேரும் ஃபாரின்ல தான் மீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு வாட்டியும் மீட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு நான் இங்கேயே வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்றா. சரி ஓகேம்மா பிரச்சனை இல்லை, ஆனா நீ எங்க கூட தான் தங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அபார்ட்மெண்ட் எடுத்து தங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறா ஒரு வழியா. இவளோட டீம்ல வந்துட்டு 2 பொண்ணு ஒரு பையன் 3 பேர் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு இவ தங்கறதுக்காக. ஆனா அதுல வந்துட்டு இவங்கள தங்க வச்சுட்டு இவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல இவன் கூட தங்கியிருக்கா. அப்பவே இந்த பையன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவ்வளவு வார்ன் பண்ணியிருக்கான், இது தப்பா இருக்கு, அவன் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், குழந்தைங்க இருக்குன்னு சொல்ற, எதுக்காக இப்படி அவனை நம்பி வேற உன்னோட லைஃப் அழிச்சுக்கிற அப்படின்னு கேட்கும் போது, கண்டிப்பா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அவன் எனக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கா அவன்கிட்டயும். இப்போ இவர் வந்துட்டு இந்த குழந்தை என்னோட குழந்தை, இந்த குழந்தைய நம்ம நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு வீட்டுக்கு லேட்டா வரான். ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ எதுனா என்கிட்ட மறைக்கிறியா, இப்பயாவது ஏதாவது சொல்லு அப்படின்னும் போது, ஆக்சுவலா நான் எதனால இன்னைக்கு நைட்டு லேட்டா வந்தேன் அப்படின்னா அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா சொல்லிடுவான் போல அப்படின்னு நம்மளும் பார்த்தா, அவன் என்னன்னா இதோ உனக்காக இந்த நெக்லஸ் வாங்க போனமா, அதனாலதான் லேட்டா வந்த அப்படின்னு சொல்றான். அட பாவி, என்னடா நீ பண்றன்ற மாதிரி தான் இருக்கு. இப்பதான் ஆக்சுவலா ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டாம் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, நம்மளாம் 2 ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எப்பவுமே நம்மளோட வண்டியில வந்து என்ன வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா, புதுசா வாங்கின நெக்லஸ், புதுசா வாங்கின வாட்ச், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் அப்படின்னு பொம்பளைங்களுக்கு பிடிச்சதா வாங்கி வச்சிருக்கணும். ஏன்னா என்னைக்குன்னா மாட்டுற மாதிரி இருந்தது, லேட்டா போனோம் அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து கொடுத்து இதை வாங்கினாண்ட செல்லம் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை தான் இவன் ஃபாலோ பண்றான். இப்போ செம கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நேரா போயிட்டு குப்பை தொட்டில அந்த நெக்லஸை கழட்டி போட்டுடுறா. நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பையனை போய் பாக்குறா. அப்ப வந்து பையன் கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவனே கேட்கறான், என்னதாம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா.
அப்ப அம்மா கிட்ட இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட ஃபேமிலி பிரிஞ்சுட்டாங்க. அப்பா, அம்மா பிரிஞ்சுட்டாங்க. அதனால வந்துட்டு ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் அவள ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. பயங்கரமா புல்லி பண்ணுவாங்க. அதாவது உங்க அப்பா, அம்மா வந்து அவங்க லைஃப்ப செப்பரேட்டா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னும்போது, அம்மா நம்மளோட லைஃப் அப்படி ஆயிடாதுல்ல அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பா ஆகாதுப்பா. நீ அவள கிண்டல் பண்ணாத. என்னால என்ன முடியுமோ என்னோட லைஃப்பையும், உங்க லைஃப்பையும் பார்த்துக்கிறதுக்கு அது வரையிலும் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. எங்கதான் இருக்கான் இவன் அப்படின்னு போய் பார்த்தா வாசலாண்டு நின்னுக்கிட்டு மானே தேனே பொன்மானேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டியாடா தங்கம், தூங்குனியாடா தங்கம், நல்லா ரெஸ்ட் எடு, இப்போதைக்கு நீ ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் ஹீரோயின் கேக்குறா. அதோட அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து டாம தனியா போய் மீட் பண்றா. என்ன டாக்டர், என்ன எதுக்காக பார்க்கறதுக்கு தனியா அதுவும் இங்க வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.